இந்த சிஇஓ இந்த பொண்ணு முன்னாடி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டுறாரு. இது எல்லாமே அந்த பொண்ணு உண்மையாவே மனநல பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லனா நடிக்கிறாளான்னு செக் பண்றதுக்காக பண்றாரு. பட் அவருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காததுனால ரொம்பவே கோவப்பட்டு இனிமே டெஸ்டே வேணான்ட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஆரம்ப காலத்துல நல்லா தான் இருந்தாங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய பேடான வைப்ரேஷனால தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் மனநல பாதிக்கப்பட்டவங்களா மாறுறாங்க. அப்பன்னு பார்த்துதான் அந்த இடத்துக்கு இந்த சிஇஓவும் வராரு. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி அவரோட மாளிகைக்கு தூக்கிட்டு வராரு. பட் இந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியல இவர் நம்மளை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு. இந்த சிஇஓ குளிக்க போற நேரத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு இந்த பொண்ணு முடிவெடுக்கிறா. பட் அப்பன்னு பார்த்து இந்த சிஇஓ வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டா. பட் இந்த சிஇஓ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற சர்வன்ட்ஸ் எல்லாத்துக்கும் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டா. இப்ப இவளுக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு பக்கத்துல இருக்கிற கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு ரவுடி பையன் வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கவும் முயற்சி பண்றான். அவனையுமே நல்லா அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இந்த நேரம்னு பார்த்து சிஇஓவும் தன்னுடைய கேங் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வர. இந்த பொண்ணு தான் அடையாளம் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு அங்க இருக்கிற கடை போட்டிருக்கிற பொண்ணு மாதிரி வேஷமும் போட்டுக்கிறா. இந்த சிஓடைய அசிஸ்டன்டும் எனக்கு பசிக்குது இதை சமைச்சு கொடுன்னு சொல்ல இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த சிஓ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு தான் மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு காரோடைய டிக்கிக்குள்ளையும் வந்து உட்கார்றா. பட் அந்த கார் இந்த சிஓ உடையது தான். நேரா அந்த கார் இந்த சிஓ உடைய வில்லாக்கு தான் போகுது. சிஓ உடைய வீட்டுல இந்த பொண்ணு படுத்திருக்காங்க. சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க இவரும் அந்த பொண்ணை துண்டா தூக்கிக்கிட்டு டைனிங் டேபிளுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது வேணும்னே அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. பட் அந்த பொண்ணு பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த சிஇஓ ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு.